ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து ஒரு 50 கேள்விகள் பார்க்க போறோங்க. ஓகே காய்ஸ், ரெடி ஆயிக்குங்க. ஒரு நோட்டு பேப்பரும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்க எழுதிக்கலாம். ஸோ எழுதும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி இப்படிலாம் அட்டன் பண்ணலாமான்றதை இன்னைக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைவை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 50 கேள்வி வரைக்குமே நீங்க கண்டினியூவா அட்டன் பண்ணுங்க. கடைசியா உங்களுடைய மார்க் என்னன்றத உங்க நேமோட ரெஜிஸ்டர் பண்ணுங்கப்பா. 50க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்றது கண்டிப்பா சொல்றேன். இது உங்களுக்கு கடைசி டெஸ்ட் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ல பயனுள்ளதா இருக்கும்ன்றத நீங்களே உணர்வீங்க. நம்ம சொல்றதோட கிடையாது, அதை நீங்க உணரும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றத சொல்லிடலாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம் எல்லாருமே. ரெடி சார்னு. ஒரு மிகப்பெரிய போர், 50 வீரர்கள் எதிர்த்து நம்ம ஒத்தையா போராட போறோம். ரெடி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றி காலவரிசைப்படுத்துக. சோ அப்போ காலவரிசைப்படுத்த சொல்றாங்க. யாருடைய பணிகள்? அரசியலமைப்பு நிர்ணய சபை காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது, தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது, தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது, தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் இயர் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் போட்டுடலாங்க. பாருங்க, ஈஸியான ஆன்சர் சொல்றேன், நீங்க எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். காமன்வெல்த் உறுப்பினராக தொடர்ந்து இயங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1949 ரஸ்மியில் அங்கீகரிக்கப்பட்டது. 1949 தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா. தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளுதல் பாத்தீங்கன்னா ஜூலை 22 1947. ஓகேங்களா? 47. தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க 1950 ஜனவரி 24. இது ஜான் 24 1950. சரிங்களா? சோ தற்காலிக நீதிமன்றமாக தொடர்ந்து இருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. தற்காலிக நீதிமன்றமாக தொடர்ந்து இருத்தல் அப்படின்ற முடிக்கிறாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தற்காலிக நீதிமன்றமாக தொடரலாம், அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 1952 அது வரைக்கும் தற்காலிக நீதிமன்றமாக இந்திய பாராளுமன்றம் இருந்துச்சுன்னு சொல்றேன். நீதிமன்றம் சொல்லிட்டேன், பாராளுமன்றமாக. சாரிங்க. சோ இப்ப ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நீங்க பாத்துடலாம். 2 1 3 4 ஆன்சர் எங்க இருக்கு? 2 1 3 4 ஆன்சர் சிங்க. புரியுதுங்களா? சோ அப்போ இந்த மாதிரி டஃப் லாக் கொஸ்டின்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் வைஸ் நீங்க எழுதிடணும். அப்புறம் நீங்க ஆன்சர் கரெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும், நமக்கு சார் நமக்கு 2 கன்ஃபியூஷன் ஆகும். நமக்கு தேசிய கொடியும் தேசிய கீதம் தெரிஞ்சிருக்கும், மத்த 2 கன்ஃபியூஷன் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இப்படி வச்சிருக்கோம். ஓகேங்க, செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ரெடி? தவறானதை தேர்வு செய். தவறு ஏதோ ஒண்ணு இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 ஓகேங்களா? 343 351 வரை அலுவலக மொழி பற்றி கூறுகிறது. அலுவலக மொழி பற்றி கூறுகிறது. செகண்ட் தொடக்கத்தில் 14 மொழிகள் இருந்தது. ஓகே, தொடக்கத்தில் 14. தற்போது 22 மொழிகள் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை மொழிகள்ங்க? 8வது மொழி. 8வது அட்டவணையில் 2004ஆம் ஆண்டு அரசு செம்மொழிகளில் 8 மொழிகளை சேர்த்துள்ளது. எதுங்க தவறு? காட், 8 மொழிகள் கிடையாது. என்னது? 6 மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே ரைட்டுங்க. இப்ப தொடக்கத்தில் 14 மொழி தான் இருந்துச்சு. தற்போது 22 மொழிகள் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். அப்போ 2004 அரசு செம்மொழியா சொல்றாங்க. 6 மொழிகள் சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்கப்பா. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். அடுத்தது கூற்று. அரசியல் சாசன நிர்ணய சபை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஓகே, மாநிலம்னாலும் மாகாணம்னாலும் ஒண்ணுதாங்க. மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறை மூலம் தேர்வு செய்கிறார்கள். யோசிச்சு போடுங்க பார்க்கலாம்.
ஐ திங்க் காரணம் வந்து அது சரியா இருக்காதா பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்க ஒவ்வொரு சமுதாயம்லாம் வரமாட்டாங்க. இந்து, இந்து, முஸ்லிம், சீக்கியர்கள் இவங்க மட்டும் தான் வருவாங்க. அது ஒற்றை விகிதாச்சார முறைன்னு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. ஸோ அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு சரியான காரணம் அல்ல. சரிங்களா? என்னதுங்க? இதுக்கு சரியான காரணம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சி தான் வருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சரியான காரணம் அல்ல அப்படின்றத நீங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. தொடக்கத்தில் சொத்துரிமை உறுப்பு 32 ஏ வின் கீழ் வழங்கப்பட்டிருந்தது. 44வது சட்டத்திருத்தம் 1978 சொத்துரிமை அடிப்படையில் உரிமையியல் இருந்து நீக்கப்பட்டு உறுப்பு 300 ஏவில் சேர்க்கப்பட்டது. சொத்துரிமை சட்ட உரிமையாக கருதப்படுகிறது. ஏதுங்க சரி? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 31 வருமா பாருங்க. 31 வந்தா என்ன ஆயிடுது உங்களுக்கு? சி ஆன்சர் வருது. 2 அண்ட் 3 கரெக்டான சரிங்க. சட்ட உரிமை சொத்துரிமை என்பது சட்ட உரிமையாக தான் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்ற வர்ணித்தவர் யாருன்னு சொல்றாங்க. இந்த கேபினட் மிஷன் சொல்லுவாங்கப்பா. ஸோ பெத்திக் லாரன்ஸ், ஓகேங்களா, ஏவி அலெக்சாண்டர், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து தான் சொல்லியிருப்பாங்க அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்ற வர்ணித்தவர் யாருன்னா யாரு? மகாத்மா காந்திங்க. யாருங்க? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இங்க கீழே ஜின்னான்னு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில எந்த ஒரு பார்ட்டுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா சொல்றது. அடுத்தது 6வது கேள்வி. ஸோ ஈஸியா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம டைம் தரலாமா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாகுபாடை தடை செய்தல், பொது வேலைகளில் சம வாய்ப்பு, தீண்டாமை ஒழித்தல், ராணுவ ஒரு பேப்பர்ல எழுதுங்க எது இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க பா. டைம் தரேன். போட்டீங்களா ஆன்சர்? பரவாயில்லவா? சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 5, பாகுபாட்டை தடை செய்தல் 4, பொது வேலைகளில் என்ன சொல்றாங்க? சம வாய்ப்பு. ஓகே. 2, தீண்டாமையை ஒழித்தல் 17, 4. அடுத்தது பட்டங்களை தவிர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க 5. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா 5, 4, 2, 3, 1 இப்படின்னு உங்க நோட்லயோ ஒரு பேப்பர்ல எழுதிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இங்க இருந்திருக்கும். என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க? 5, 4, 2, 3, 1 ஆப்ஷன் சி இருக்கு. ஸோ அப்போ போல நம்ம மேட்ச் தான் ஃபாலோவிங்க பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, நீங்க தெரியவே இல்லைன்னா ஈஸியா போயிடலாம். ஆனா பட் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு இப்படி ஈஸியா அட்டன் பண்ணீங்கன்னா ஷோர் ஷார்ட்டா போகலாம். அதனால இதை ட்ரை பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட், இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? ட்விஸ்டட் கொஸ்டின் இருக்கும்னு சொன்ன. அதன் பெயர் அனைத்து இந்திய நீதிமன்றமா, இந்திய உச்ச நீதிமன்றமா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றமா, அனைத்து இந்திய உச்ச நீதிமன்றமா? யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்பீடா. அவ்வளவுதாங்க. ஓகே, குட் குட் குட். ஆப்ஷன் சி, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் தான் இங்க வருதுங்க. அடுத்தது 8th கொஸ்டின், கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்கோங்க. கேள்வியை படிங்க, அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளிடையே அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது. ஓமா 3 பட்டியல். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் மாநில அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. ஆன்சர்
அவ்வளவுதான் guys, சூப்பர். என்னது இங்க மத்திய அரசு இயற்றும் சட்டமே என்னது இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். அப்ப என்னது ஆன்சர் ஏ மட்டும்தான் சரி. அப்ப பாருங்க 3 பட்டியல் இருக்குதுங்களா? பொதுப்பட்டியல் மீன்ஸ் சொல்லுவாங்கன்னா மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. சோ இந்த 3 பட்டியலையும் இல்லாத துறைகள்லாம் அரசு வச்சிருப்பாங்க. சோ அப்ப 7வது அட்டவணை எதை பற்றி கூறுகிறதுனா இந்த பொதுப்பட்டியல்களை பற்றி கூறுகிறதுன்னு சொன்னாலும் ஆன்சர் ரைட் தாங்க. அடுத்தது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா கல் தோன்றா முள் தோன்றா கேள்வின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. மத்திய மாநில அரசுனா நம்ம கருணாநிதி அவர்களும் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ராஜமன்னார் குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்கப்பா. ஸோ நோட் பண்ணுங்கப்பா. பி.வி. ராஜமன்னார் குழு. இந்த குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1969ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த குழுல எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா. எத்தனை பேர்னா 3 நபர்கள் இருந்திருக்காங்க. அப்போ ராஜமன்னார் குழுவில் இருந்தவங்க எத்தனை பேர் சொல்றேன்னா 3 நபர்கள் அப்படின்றத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காதல கேட்டாலே போதும், சில விஷயங்கள் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. தெரியுதுங்களா? ஓகேங்க. ரொம்ப கஷ்டமான கேள்விதான், ட்ரை பண்ணுங்க. ஆனா ஈஸியான ஆன்சர். நான் டைம் தரேன் 10 செகண்ட்ஸ். நான் சொல்ற மாதிரி போட்டுறணும். ஓகே. அமெரிக்கா அரசியல் சாசன முறை வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்குதல் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பாருங்க. ஜெர்மனி இன் வீமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக தடை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒற்றை குடியுரிமை. தேர்ட் ஒன் நீங்க கண்டுபிடிச்சதால நீங்க இது ரெண்டு எலிமினேஷன் பண்ணிருக்கலாமா பாருங்க. டஃப்பான கேள்விதான், எலிமினேஷன் பண்ணணும். அப்ப பாராளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மேலவையான ஒன்றுதான். அப்போ அயர்லாந்து தான் சொல்றாங்க. ஸோ டிபிஎஸ்பியும் ஐரிஷ் தான். ஸோ இவங்களும் இதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ 4க்கு 4. அப்போ 4-1 தெரிஞ்சிருந்தாலும் 4th 1 தெரிஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்கலாம்ப்பா. ஸோ இது என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்கப்பா. ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இது. 2 முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. நோட் பண்ணுங்க. அடுத்தது இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவது எது முக்கிய காரணம்? ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே மதச்சார்பற்ற நாடு தான். ஆனா எது முக்கியமான காரணம் கேட்டிருக்காங்க. அனைத்து மதத்தினரும் அரசாங்க வேலை, மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு, பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர், மதம் என்பது அரசியலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். கமான் गाइस. அவ்வளவுதாங்க ஆன்சர். மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க. சோ மதச்சார்புள்ள நாடுனா யார் சொல்லுன்னா வாட்டிக்கனும் பாகிஸ்தானும் சொல்லுவாங்க. அவங்க ஒரு மதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா அவர்தான் அவங்களதான் இருக்கணும். வாட்டிக்கன் சிட்டில போப்பாண்டர் இருக்காங்க பத்தியில அவர் தான் அங்க விஷயங்கள் இருக்கணும். அப்போ மதம்னா ஒரு மதத்திற்கு சேர்ந்தவங்க தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையில் கடைசி வரி எது? ரொம்ப ரொம்ப டஃப். பட் ஆனா தெரிஞ்சுக்கோ, இது எல்லா வரியுமே கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்புல முகவுரையில. பட் எந்த வரியில் கடைசி வரின்னு கேட்டிருக்கேன். ஆனா ஈஸியா பாருங்க, புடிச்சுக்கலாம். ஈஸியா புடிச்சிடலாம். கமான் ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா பிரச்சனை கிடையாது, நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இங்கேயே முடிச்சிடலாம் நீங்க. இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நாட்டிற்கு அழைக்கிறோம். ஓகே, இயற்றி ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு அழைக்கிறாங்க. ஓகே, விட்டுறலாம். இதே தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். வெயிட் பண்ணலாம்.
இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தை தன்மயமாக்கி ஏற்றி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம். பாருங்க, அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இருக்கு. ஆனா இங்க கேட்டது என்னன்னா கடைசி வரியை கேட்டிருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப ஆன்சர் பி தான். எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். புரியுதுங்களா? இவ்வழியாக அரசியல் சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்றது தான் கடைசியா சொல்றதுங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வரிகள் எல்லாமே எழுதிங்க. ஆனா இந்த வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 13வது அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? முகவுரைய அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் யார்? கமான் கமான் கமான். ஆன்சர் ஏ. KM முன்ஷி தான் கூறியிருப்பாங்க. அப்ப அரசியலமைப்பு முகவரியை பத்தி இன்னும் 2 பேர் சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு முகவரியை அடையாள அட்டை என்று கூறியவர் யாருன்னா பால்கிவாலா அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. பால்கி வாலா இவர் தான் சொல்லியிருப்பார் அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க நீண்ட நாள் சிந்தனையும் கனவும் முகவுரை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒருத்தர். நீண்ட நாள் சிந்தனையும் கனவும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இவர் தான் சொல்லியிருப்பாருங்க. சோ அப்போ முகவரையை பத்தி 3 பேர் சொல்லியிருக்காங்க. அரசியல் ஜாதகம் சொன்னவர் முனிஷி, அடையாள அட்டை சொன்னது பால்கி வாலா. அதுவே பாருங்க நீண்ட நாள் சிந்தனையும் கனவும் சொன்னவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சரி. டைம் தரேன். சோ இங்க பாருங்க, உறுப்பினர்களும் மாதமும் தவறா இருக்கா பாருங்க. 11வது மாதம் ஐ திங்க் நவம்பர் மாதம். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ 1 எலிமினேஷன் பண்ணிட்டேங்க. எதெல்லாம் எலிமினேஷன் ஆகுது பாருங்க. இது எலிமினேஷன் மெத்தட். முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் ஒருத்தவங்க படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாத்தீங்கன்னா 2வது எலிமினேஷன் மெத்தட்ல போட்டுடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது சார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க செகண்ட் தேர்ட்லாம் படிக்கவே தேவையில்ல. அது என்ன இருந்துட்டு போடும். நீங்க அதை பத்தி யோசிக்க கூடாது. ஆப்ஷன்ல எனக்கு என்ன இருக்கு? சி இருக்கு. அப்போ ஆன்சர் போட்டா டிஎன்பிசி மார்க் கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி எப்பவுமே இருக்குங்க டிஎன்பிசில. படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்ப நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தான் வந்து சொல்லிருக்காங்க. எத்தனை உறுப்பினர்கள்னா 284 உறுப்பினர்கள் சொல்லியிருப்பாங்க. சில இடங்கள்ல 292 கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. 284 அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. எந்த மாதம்னா 11வது மாதம் நவம்பர் மாதம் அப்படின்றது சொல்லிக்கங்க. அது மட்டும் ரைட்டா இருந்துச்சுன்னா 3மே சரியா வந்திருக்குங்க. தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குவது ஐயா இது உலகத்திலே நான் எதிர்பார்க்கல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும். மலர் என்னன்றது தெரியும். நான் சொல்லல. நீங்க முடிங்க. ஆனா ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாம் பாருங்க. ஈஸியாலாம் பண்ண முடியாது. டஃப்பா தான் பண்ணி ஆகணும். கோச்சிக்க கூடாது. ஜாஸ்மின் என்றது என்னதுங்க? அந்த வார்த்தையை பிடிச்ச போட்டுருங்க. ஜாஸ்மினம் என்றது மல்லி. பாடா இவர் கிடையாது. காசிபியம் ஆர்போரியம். ஆர்போரியம் என்பது ஒரு வகையான பருத்தி. முடிஞ்சிச்சு. சாமி இவரும் கிடையாது. அப்ப இவங்க 2 பேர்ல யாராவது தான். லாங்கா என்றது எங்கேயோ படிச்சிருக்கோம். மஞ்சள். சிலர் நினைப்பீங்க ஐயா இதெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன்லாம் சொல்லக்கூடாதுங்க. மஞ்சள். கடைசியா குளோரோசோ சூப்பர்பா அப்படின்றது தான் செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மலர் அப்படின்றது இந்த இடத்துல இதுதாங்க வருது. குளோரிசோ சூப்பர்பா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சொல்றாங்க. சோ இந்த நோட் பண்ணுங்க. வேற வழி கிடையாது. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது டஃப்பா இருக்கும்ன்றதுக்காகவே கேட்கிறோம். அடுத்தது ஓகே. தவறான விடையை தேர்வு செய். கேள்வி படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்.
சொல்றேன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தெரியலீங்களா? ஓகேவா? தவறுன்னு பாக்குறப்போ 1, 2, 3 3மே தவறுங்க. சோ இது ரைட். இதய மற்றும் ஆன்மா என்று சொன்னவர் யாருன்னா இவர்தான், அம்பேத்கர் தான். சார் என்ன சார் தவறுன்னு பாருங்க. உயர் நீதிமன்றம் கிடையாது, உச்ச நீதிமன்றம். 2வது உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளையும், உயர்நீதிமன்றம் 4 வகையான கிடையாது. இவங்களும் 5 வகையானது தான். இதுல பாருங்க இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 4ன்னு கொடுத்திருக்கோம். சோ பகுதி 3 மீதி எல்லா ஆர்டிகல்ஸும் ரைட். அப்ப இது 3ம் தவறு. அப்ப கேட்டது என்னது? தவறு. ஒருவேளை சரியான விடைன்னு நான் கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் B போட்டிருக்கலாம். அப்ப நம்ம தவறுன்னு கேட்கிறப்ப ஆன்சர் ஷோர்ஷட்டா 1, 2, 3 தான் சொல்றாங்க. அடுத்தது வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? நான் உங்களுக்கு ஜனகணமன கேட்கல. இப்பயும் சொல்லிடுறேன். வந்தே மாதரம் எனும் துவங்கும் பாடல் ஏதோ ஒரு ஆண்டு ஏதோ ஒரு இடத்துல தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது. 1885ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ். ஸ்பீடா? ஆன்சர் ஏ. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்த 1896 நடந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க? வந்தே மாதரம் என்ற பாடலை அறிவிப்பாங்க. அப்ப ஜனகணமன பாடல் என்பது 1911ஆம் ஆண்டு சரிங்களா? கொல்கத்தாவில் நடந்த சேம் தான். என்ன பண்ணுவாங்க? ஜனகணமன பாடல் அறிவிக்கப்படுது. அங்கதான் என்ன பண்ணுவாங்க? கங்கை நதியில ராக்கி கட்டிட்டு ஊர்வலமா செல்வாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ அதுவும் கல்கத்தா, இதுவும் கல்கத்தா. இயர் மட்டும் மாறுது. வந்தே மாதரம்னா 1896. அதுவே பாருங்க ஜனகணனா 1911 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. சோ நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது கீழ்காண கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய். இந்த இடத்துல சரின்னு கேட்டிருக்கோம். யாரு? சங்கரலிங்கன் ஆறு பாக்குறேன். டஃப்பான கொஸ்டின் தாங்க உண்மையாவே. படிக்கிறதுக்கு டைம் ஆயிடுன்றீங்களா? மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நீங்க பேசாம இருங்க சார். நாங்களே எடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே கத்துக்குங்களேன். விருதுநகர் மாவட்டத்தில் கருப்பசாமி வள்ளி அம்மைக்கு பிறந்தார். ஓகே. சங்கரலிங்கனார் ராஜாஜி மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். ஓகே. சங்கரலிங்கனார் 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை விருதுநகரில் தொடங்கினார். ஓகே. மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ஓகே. 76 நாள் உயிர் நீத்துவார். இதுவும் கரெக்ட் தான். சோ அப்போ என்ன கேட்டிருக்கோம்? சரியானது கேட்டிருக்கோம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 10 கோரிக்கைகள்லாம் கிடையாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? 12 கோரிக்கைகளை முன் வச்சிருப்பாரு. இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள்ங்க. பாருங்க ஈஸியா நிக்கலாம். அவங்க அப்பா பேர்ல இருந்து எல்லாமே சொல்லியாச்சு. ராஜாஜி மீது ஈர்ப்பால் தான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தண்டி யாத்திரையிலும் கலந்து கொண்டிருப்பார். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 3 எலிமினேஷன் பண்ணிட்டீங்க. சோ இது ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். எல்லாமே தெரிஞ்சாலும் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. சோ ஓகே. எனிவே மார்க் போடுங்களா? மார்க் போட்டு பக்கத்துல வச்சுக்கங்க. அடுத்தது குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என பாராளுமன்றத்தில் அதிகாரமானது சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. இந்த சட்ட உறுப்பு தான் சொல்றாங்க. பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமையை பற்றி. ஷார்ட்கட் இருக்கு. என்னதான் நீ 10 ரன் அடிச்சாலும் அடுத்த ஒரு ரன் அடிக்கிறதுக்கு நீ ஓடிதான் போகணும். யார்கிட்ட? பாராளுமன்றத்துக்கிட்ட போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விதி 10 கிடையாது 11. என்னங்க? விதி 11. அப்ப ஞாபகம் வச்சுங்க. குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது பாராளுமன்றத்தின் அதிகாரம் அப்படின்னு ஒரு சட்ட விதி பார்த்தீங்கன்னா விதி 11 சொல்லிடுறாங்க. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை கவனித்து தவறான விடையை தேர்வு செய். கேட்டிருக்கீங்க தவறு. கரெக்டா போடுங்க போலாம். சோ பாருங்க 389 உறுப்பினர்கள் 1 கம்மி பண்ணிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் ரைட். சுதேச அரசர்கள் பலுஜிஸ்தான் சொல்லக்கூடியது பலஜிஸ்தான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். ஒருவர் மாகாண முதன்மை ஆணையர்களில் 3 நபர்கள். இதுவும் கரெக்ட். அரசியலமைப்பு என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ரஷ்யா கிடையாது, USA அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது, நடைமுறைக்கு வந்தது.
நடைமுறைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 29 1949. ஓகேங்களா? அப்ப பாருங்க இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது, நடைமுறைக்கு வந்ததுதான் வந்திருக்கணும். அப்போ 1, 3, 4 தான் ஆன்சர். தப்பு. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும், ஆன்சர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 21. எந்த சூழலில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? ஒருவரது இந்திய குடியுரிமையை எந்த சூழலிலும் நீக்க முடியாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. போர் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ண முடியாது, ஒருவருடைய நீக்க முடியாது. அவசர காலத்துல என்ன பண்ணலாம், நீக்கலாம். அவருக்கு ஏன்னா வேற எதனா பண்ணிட்டாருன்னா, அப்ப தேர்தல் நடைபெறும் போதும் பண்ணிடலாம். ஆனா பட் ஆனா இந்த இடத்துல போர் நடந்து வரும்போது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்தது பின்வரும் கூற்றுகள் குடிமக்கள் யார் என்பதை தவறான கூற்றை காட்டுக. குடிமக்கள் உரிமையை பற்றி தவறான கூற்றை காட்டு. ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப தவறுன்னு படிச்சுடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளையும் அனுபவிக்கிறார்கள். உண்மைதான், சிவில் ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள், சமூகத்தின் உறுப்பினர்கள் தான் இவங்க எல்லாருமே. அடுத்து குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை, அப்படிலாம் கிடையாது, அனுபவிக்கிறார்கள். அப்ப தவறுன்னு பாத்தீங்கன்னா 3வது மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரி. சோ அப்ப குடிமக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உரிமையும் இருக்கு. ரோட்ல நடக்கலாம், ஒரு ஷாப்பிங் மால் போலாம், ஒரு கோவிலுக்கு போலாம், எங்கேயுமே போய் தடை பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சோ ட்விஸ்டடான கொஸ்டின், ஆனா ஈஸி. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை கண்டறி. சோ இதுல இதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை? எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல், ஆட்களை கடத்துதல், உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு, தொழிற்சாலைகளை குழந்தைகள் தொழிலாளர்களை தடுத்தல். ஈஸியா போட்டிருப்பீங்களா நேரத்துல. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். அவ்வளவுதாங்க. பாருங்க 2 and 4 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, சுரண்டலுக்கு எதிரான உரிமையே தெரியுதா பாருங்க. ஆமா, எழுத்து மற்றும் வடிவ சிறுபான்மை கலாச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா சமயம் சார்ந்தது வந்துரும். ஓகேயா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் குழந்தை தொழிலாளர்கள் திஸ் மீன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகள்ல 21 ஆர்டிகல் சொல்லும். சோ இது ரெண்டுத்தையும் நீங்க எலிமினேஷன் பண்ணாலே இது ரெண்டு வந்துரும். 2 and 4 ஆன்சர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? செம்ம ட்விஸ்டடான கேள்வி. யார் ஆன்சர் பண்ணி போறா? அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? இப்பவும் சொல்றேன், லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு எம்பிஏ இருக்கணும். அட் த சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் எம்பிஏ சேவ் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஆன்சர் சி, பாராளுமன்றம் தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல் எதை தொடங்குவதற்கு உரிமையை உறுதி செய்கிறது? எதை தொடங்குவதற்கு? கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கு உறுதி செய்கிறது. இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது 26வது டிபிஎஸ்பியை பற்றி சேர்க்கப்பட்டுள்ள சட்ட திருத்தங்கள். யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ உங்களுக்கு ஒரு டீ ஸ்பான்சர் பண்ணிடுறேங்க. உண்மையாங்க, பொய்லாம் கிடையாதுங்க. டஃப்பான கொஸ்டின் தான். சரியானதமா கேட்டிருக்கோம். ஓகேங்க, 3 மட்டும் தான் சரி. இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்ப 42வது சட்டத்திருத்தம்னா குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சியை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இது பாருங்க, 44வது வந்து வருமான அந்தஸ்து பத்தி சேர்க்கிறாங்க.
ஸோ இதுதான் அங்க கொடுத்துருக்காங்க டிபிஎஸ்பியில. ஸோ இதை மட்டும் நமக்கு ஆனா 97வது நமக்கு என்னன்னு தெரியுது, கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு எதன் கீழ் நிரந்தரமாக அமைக்கப்பட்டது? பி 16 கிளாஸ் 4ல கீழே தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 முறை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, இதையும் நோட் பண்ணுவீங்க. அடுத்து ரிட் பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக பொறுத்துக்க. ரிட் தெரியும், ஆனா அதனுடைய பொருள் தெரியணும்ல. கட்டளை பேராணை, ஆட்கொணர்வு நீதி பேராணை, நெறிவுறுத்தும் நீதி பேராணை, தடை செய்யும் நீதி பேராணை. யார் வரீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், கமான். அப்படியே பாருங்க, ஈஸியா போடலாம். கட்டளைனா ஆணையிடல், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இது தூக்குங்க இத. ஆட்கொணர்வு முடிஞ்சு போச்சு. செகண்ட் உடலை தேடுதல். அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தூக்குங்க. இப்ப இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, பியும் சியும் தான். இது 2 தான் கன்ஃபியூஷன் இருக்கும். நெறிவுறுத்தும் நீதி பேராணை, தடை செய்யும் நீதி பேராணை. இதுல வந்து பாத்தீங்கன்னா, தடை செய்யும் நீதி பேராணை, தடைனா நிறுத்தணும், முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்போ ஒன் எங்க இருக்கு பாருங்க, இது கிடையாது. அப்ப பியும் கிடையாது. ஆன்சர் போட்டுலாமா? சார் மேட்ச் த ஃபாலோயிங்ல நான் உங்களுக்கு 3 மெத்தட் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்லிட்டேன், போட்டு ஒரு ரிவைஸ் பண்ணி பாக்குறது. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பொருள் தரக்கூடியது. அப்ப ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருக்குமே என்ன பண்றீங்க, பக்கத்துல ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. 29வது வழிகாட்டும் நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? கிராவின் ஆன்ஸ்டீன். இவர் தாங்க சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்கப்பா. கிராவின் ஆன்ஸ்டீன். அடுத்தது சொத்துரிமையை பற்றி கீழே கொடுத்திருக்கேன். இதுல சரியானது எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். பாருங்க, சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாறியது கிடையாது. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாறியது. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமையிலிருந்து அரசியல் அடிப்படை கூறாக மாறியது கிடையவே கிடையாது. அப்ப அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாறுது. ஆல்ரெடி அங்க ஒண்ணு பார்த்துருந்தீங்களா? அந்த மாதிரி கேள்வி நீங்க தெளிவா படிச்சீங்க. இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டேஷன் 3A கரெக்டா ஆன்சர் போட்டுடலாம். அப்போ 300Aல தான் என்ன பண்ணிருக்காங்க, சொத்துரிமையை இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை நோட் பண்ணி வைங்கப்பா. 31வது. சோ தவறாக பொருந்தி உள்ளது எது? 25, 29, 26, 27. எதிர்பார்க்கல, நாங்களும் எதிர்பார்க்கல. கமான் ஸ்பீடா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட், செகண்ட் ஒன் ரைட், தேர்ட் ஒன் ரைட், ஃபோர்த் ஒன் ரைட். அப்ப இதுதான் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 தப்பா வருதா பாருங்க. அரசு நினைத்தால் எந்த மதத்தையும் தடையெல்லாம் செய்யவே முடியாது. அப்ப இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். அப்ப 27 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப ஆப்ஷன் டி தவறா இருக்கு, மீதி எல்லாமே சரியா இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சிருங்க. ஓகே, இதுல ஒரு லைன்ல ஆன்சர் இருக்கு. நான் உங்களுக்கு படிக்கலாம் இல்ல, அப்படியே விட்டுறேன். ஒரு 2 வேர்ட்ல ஆன்சர் இருக்கு. யார் கரெக்டா போடுறீங்க பாக்குறேன். 10 seconds டைம். அவ்வளவு.
சோ இவ்ளோ படிச்சுட்டு கடைசியா இங்க வந்து கமா வச்சுட்டு மக்கள் நலன் நலபாட்டை அப்படின்னு முடிச்சுட்டாங்க. மக்கள் நலன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 3 எலிமினேஷன் ஆயிடும். இவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. கிராம பஞ்சாயத்து சொல்றாங்க, பாகுபாடு இத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா என்னன்னா 38வது மக்கள் நலனை பற்றி கூறுகிறது. இது எலிமினேஷன் மெத்தட் பாருங்க. எலிமினேஷன் மெத்தட். இத நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது 33வது டிபிஎஸ்பியை பொறுத்துக்க. இதையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. பட் ஆனா நான் கொடுத்துதான் ஆகணும். எல்லா ஆர்டிகளும் படிக்கணுமா சார்னா கண்டிப்பா படிச்சிருக்கணுங்க. ஒரு கேள்வி சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, போதுமான வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு 39 வந்து நிக்குது. கண்ணியமான தரவாழ்வு அப்படின்றப்போ நமக்கு 43 நிக்குது. ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து நிக்கிறப்போ நமக்கு 47 நிக்குது. மக்கள் நலன் போன கொஸ்டின் தான் சார் பார்த்தேன். அந்த கொஸ்டின் நீங்க போட்டிருந்தாலே போடலாம். ஐயோ! இங்க எல்லாத்துலயும் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணிடலாம்? இந்த இடத்துல 4 நிக்குது. அப்ப ஆன்சர் பாருங்க 4, 3, 2, 1. எங்க இருக்கு பாருங்க? இங்க இருக்கு. ஆன்சர் பி. சோ அப்ப பாருங்க, இந்த கேள்வி இப்படி அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். சோ நான் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல 2 விதமா சொல்லியிருக்கேன். ஒன்னு எலிமினேஷன் மெத்தட் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு அட்டெண்ட் பண்ணி பார்க்குற மெத்தட். தெரிஞ்சா இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணுங்க. தெரியல எலிமினேஷன் ட்ரை பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வழக்குங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறச் செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு. அவ்வளவுதாங்க. சென்னை மாகாணம் செண்பக துரைராஜன் வழக்கு தான் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் சரிங்களா? மத்த எல்லா வழக்கும் எதை பத்தி சொல்லிருக்காங்கன்றத எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். 35வது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கொள்கைகள் குறித்து தவறான கூற்று எது? சோ இங்க கேட்டிருக்கேன். தவறானது. டைம் தரேன். ஆன்சர் டி. நீதிமன்ற வழிகள் நடைமுறைப்படுத்தலாம். நடைமுறை எல்லாம் படுத்த முடியாது. நீங்க நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்தது 36வது சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. முடிஞ்சிச்சு. 4 ஆப்ஷன் தான் இருக்கு. ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க இங்க லைவ்ல. ட்ரை பண்ணுங்க. முகவுரை, அரசு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கேட்டிருக்க கேள்வி சரி. முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. முகவுரை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல. ஆஹா. அடுத்து பேச வந்த பாதிகளுக்குலாம் என்ன சொல்லியிருப்பாங்க? பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டிபிஎஸ்பி அரசின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். அடிப்படை கடமைகள் பாராளுமன்றத்தின் கடமை சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லியிருக்காங்க? குடிமக்களின் கடமைகள். அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க. அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் யாரு பண்ணணும்? குடிமக்களுடைய கடமை. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது பாராளுமன்றத்துடைய கடமையும் உச்சநீதிமன்றத்தின் கடமையும் சொல்லுவாங்க. அப்ப முகவுரை என்பது சட்டத்தின் அப்போ என்னன்னா அரசின் கடமை என்றது டிபிஎஸ்பி. ஏன்னா ஒரு கொள்கைகளை வகுக்கும் போது எல்லாத்தையுமே பார்த்து வகுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ரைட்டு. மீதி எல்லாம் தப்புங்க. அடுத்து 37வது தவறான கூற்றை சுட்டிக்காட்டு. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதீங்க. டிபிஎஸ்பில இருக்கு. சோ இதை அப்படியே படிச்சிடலாம் ஈஸியா. கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்றவங்க இது ஒன்னு எலிமினேஷன் ஈஸியா பண்றீங்க. ஏன்னா அடிக்கடிக்கு நான் அந்த இதுல ஒரு ஆர்டிகல் சொல்லிட்டே இருப்பேன். க்ளூ தட்டுங்களா? அந்த ஆர்டிகல் என்னன்னு? தவறானது சொல்ல மாட்டேங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ற ஆர்டிகல். அவ்வளவுதாங்க.
சோ இங்க என்ன தவறுனா சி தவறுங்க. சோ பாருங்க 40 கிராம பஞ்சாயத்து பத்தி கூறியது. பொது சிவில் சட்டம் எது சொல்லுதுன்னா 44 39A சமூக நீதி மற்றும் இலவச சட்ட உதவி சொல்லுது. பட் 41 என்ன சார் சொல்லுதுன்னா வேலை இல்லாத சூழலில் அரசு உதவியை செய்தல். இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணோம், அரசு உதவியை செய்தல் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு எதுல வரும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 48ல வருங்க. ஆர்டிகல் 48 தான் இந்த விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அப்படின்றத சொல்றேன். 41 தப்புன்றத நோட் பண்ணுங்கப்பா. அடுத்து 38 அரசு வழிகாட்டு டிபிஎஸ்பி சமூகத்தின் சிந்தனையை பிரதிபலிப்பது எது? சமூகத்தின் சிந்தனையை பிரதிபலிப்பது யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். சமூகத்தின் சிந்தனை ஞாபகம் இருக்கணும். தேசத்தின் சிந்தனை இருக்கக்கூடாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட துறைகள் இருக்கக்கூடாது. எல்லாரையுமே உள்ளடக்கி இருக்கணும். இதுதான் க்ளூ இந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்றப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குன்னா இப்போ சமூகத்தின் சிந்தனைன்றப்போ வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் இருக்கா பாருங்க. இதுதான் சமூகத்தின் சிந்தனை டிபிஎஸ்பி சொல்லிக்கிறது. உண்மைங்க. இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல இதுதான் ரொம்ப ப்ரியாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அடக்கி இருக்கா பாருங்க. அதை எப்படி எலிமினேஷன் பண்ணணும். அடுத்தது 39வது கீழ்காணும் கூற்றுக்களை யாருக்கு நீதிமன்ற மனுவின் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதிலிருந்து அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். சவரன் சிங் குழுவின் மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. நிலைநாட்ட முடியாது. அடிப்படை எப்போ 42nd திஸ் மீன் எப்படி சொல்லணும்னா 51A தான் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இது கிடையாது. 3rd 4th கரெக்டுங்க. அப்போ ஆன்சர் 3rd and 4th ஆன்சர் ரைட். அடுத்தது இப்போ 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய தர நோட் பண்ணுங்க. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 38, 39, 41, 42 மற்றும் 43 விதிகள் எந்த கொள்கையை வெளிப்படுத்துகிறது? ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துங்க, பக்கத்துல வச்சுங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த விதிகள் எல்லாமே டிபிஎஸ்பில சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துகிறது. இதுக்கு ஆன்சர் போட்டுக்குங்க. பட் ஆனா நம்ம 3 கொள்கையை பிரிக்கிறோம். காந்திய கொள்கை, புரியுதுங்களா, தாராளவாத கொள்கை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சமதர்ம கொள்கைன்னு சொல்றாங்க. இப்ப சமதர்ம கொள்கை இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப காந்திய கொள்கையும் நம்ம தாராளவாத கொள்கையும் எழுதிக்கலாமா? காந்திய கொள்கையில வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எழுதுங்க போகலாம். 40, 43, 43B, 46, 48 இதெல்லாமே காந்திய கொள்கையில வரும். தாராளவாத கொள்கையில எழுதுங்க போகலாம். 44, 45, 48, 48A, 50, 51. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே என்ன கொள்கை? சமதர்ம கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்கப்பா. ஸோ மிஸ் பண்ணாம படிச்சு வச்சுங்க. காந்திய கொள்கையில இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும், இதையும் படிச்சிடணும். ஸோ படிக்க ஏன்னா ஒரு கேள்விக்காக நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்றது கிடையாதுங்க. அது நமக்கு லெசன்ஸ் மட்டும் கிடையாது, நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க செம்மொழி. மொத்தம் நம்ம அங்க 8 மொழிகள் கொடுத்துருக்கோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 மொழிகள் கொடுத்துருக்காங்க. யார் கரெக்டா மேட்ச் பண்றீங்க பார்க்கலாம். டைம் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டியே வேணாம் சார். காஃபி சாப்பிடுறீங்களா? கமான். எலிமினேஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாங்க. 2 மொழி தெரிஞ்சுச்சுன்னா. இதெல்லாம் இவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் வந்து 2004. அப்போ இது ரெண்டும் கிடையாது சார். சூப்பர் சார் அப்படின்னு முடிச்சிடுறீங்க. ரெண்டாவது வந்து பாருங்க சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றப்போ 2008 முடிஞ்சு போச்சு. நீங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்ப என்ன பண்ணலாம், இப்படி நீங்க அட்டென்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த 5 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல 2 கொடுத்துருப்பாங்க. எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் போட்டுடலான்றது சொல்றேன். மீதி எல்லா ஆன்சரும் கரெக்ட் தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மற்றும் கன்னடா வந்து பாத்தீங்கன்னா 2005 தான் சொல்லுவாங்க. சரி ஒன் செகண்ட்ங்க. ஓ சாரி. ஒன் செகண்ட் நான் எப்படி போடல.
இப்படியே சொல்லிடுறேன். ஆன்சர் ரைட் தானா? ஆன்சர் பி தான் ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் தமிழுக்கு 2004. சமஸ்கிருதம் தான் வந்து பாத்தீங்கன்னா 2005. 8ன்னு சொல்லிட்டேன், மாத்திக்க. சமஸ்கிருதம் 2005. அடுத்தது தெலுங்கு மற்றும் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ 2008. மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நமக்கு 2013. ஃபைனலி ஒடியா 2014. அப்போ 5 3 4 2 1 முடிஞ்சு. 5 3 4 2 1 அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஆன்சர் இதுதான். இது எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, முடிஞ்சா பாருங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தது 42வது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் உள்ளடக்கியது எந்த சித்தாந்தமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ முகவுரையும் டிபிஎஸ்பியும் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றுகிறது. அவ்வளவுதாங்க. சமத்துவவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை பின்பற்றுறோம். இது எல்லாமே இருக்கும். பட் ஆனா சமத்துவவாதம்னா சமூகத்துல சமமா இருக்கணும் அப்படின்றத இங்க ஜென்ரலா யோசிச்சீங்கன்னா போட்டுடலாங்க. அடுத்து 43வது. அடிப்படை கடமைகள் பற்றி கூற்றுகளில் தவறான கூற்றினை தேர்ந்தெடு. தவறு. அடிப்படை கடமைகள்ல கேட்டிருக்கேன். வரிகளை செலுத்துதல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல், தேர்தல்களில் வாக்களித்தல். சரியானதுன்னா நான் இது 2 தான் சரின்னு சொல்றேன். கரெக்ட்டுங்களா? அப்ப தவறானது எதுன்னு பாருங்க. 1 and 4 எங்க இருக்கு பாருங்கப்பா. அவ்வளவுதாங்க. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். 1 and 4 தான் ஆன்சர் தவறு. அப்ப நான் இங்க சரின்னு கேட்டதா நீங்க என்ன போட்டுருக்கணும்? பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது அடிப்படை கடமை தான். பாரம்பரியம் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தலும் அடிப்படை கடமைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது குடிமகனின் கடமைகள் அல்ல அப்படின்னு கேட்டுருக்காங்க. கமான் ஸ்பீடா வந்துருங்க. அவ்வளவுதாங்க. நீங்க கேள்விதான் பெருசா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆன்சர் ரொம்ப ஈஸி. கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படிதான் குடிமக்களுக்கு சொல்லவே இல்லை. ஏற்பட்டால் நீங்க என்ன பண்ணலாம்? போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கப்பா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகள் அல்லாதது. சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுதந்திர சமய உரிமை, சட்டத்தின் தீர்வு பெறும் உரிமை, ஓட்டுரிமை. ஓட்டுரிமைன்றது சட்ட உரிமை வரும். எஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4th ஒன் தப்பு. மீதி எல்லாமே ஆன்சர் ரைட்டுங்க. நெக்ஸ்ட் 46வது. 51AH வகுத்துரைப்பது என்ன சொல்றாங்கன்றத சொல்லுங்க போகலாம். டைம் தரேன் இதுக்கு மட்டும். இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு காமனா இருக்கிற விஷயத்த தூக்குங்க. ஆக்சுவலா இது வந்து காமனா இருக்கிற விஷயத்தான் தூக்க முடியாது. இதுல என்ன இருக்கோ அதான் கொடுத்தாகணும். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் அப்படிதான் இந்த 51AH சொல்லுதுங்க. அப்ப ஆன்சர் பி தான். 47. பின்வருவனவற்றில் சோவியத் யூனியனிடமிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு முறைகள் எது? USSR இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து பெறப்பட்டது. எலிமினேஷனும் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு தெரிஞ்ச ஆன்சரும் பண்ணலாம். எலிமினேஷன் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி. பொதுப்பட்டியல். சரி, நீங்க முடிச்சுட்டு வாங்க. ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க. 47. பொதுப்பட்டியல் கனடா. கரெக்டா? பொதுப்பட்டியல் எங்க இருந்திருக்கும்? கனடால இருந்து இருக்கும். நெருக்கடி நிலை வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி. முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன போடலாம் பாருங்க. 1 and சரிங்க 2 and 4 ஆன்சர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணல உங்களுக்கு இது ரெண்டும் போயிடுதா? அப்ப இது ரெண்டுத்துல நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கா பாருங்க. எலிமினேஷனும் போடலாம், தெரிஞ்சதும் போடலாம்ன்றதுக்காக இந்த கேள்வி. அடுத்தது சோ இதை 48 மாத்திக்கோங்க காய்ஸ். 49 கொடுத்துருக்கேன். 48. கோச்சுக்காதீங்க.
அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல. கடமைகளை சார்ந்தது அல்ல. அதுதான் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். இது ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாமே. 48. அவ்வளவுதாங்க. பொது தேர்தல்களில் வாக்களித்தல் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள்லாம் கிடையாது. அதுதான் சட்ட உரிமை. போடலாம், போடாம விட்டு போலாம். அப்ப சார்ந்ததல்ல. மீதி எல்லாமே என்னது? அடிப்படை கடமைகளை சார்ந்தது. சோ கடமைகள் கண்டிப்பா எல்லாமே படிச்சுக்கணும். இந்த ஆர்டிகல்ஸ் எழுதி வச்சுக்க கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். 49வது அரசியலமைப்பின் எந்த உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என்று கூறுகிறது? யார் ஆன்சர் பண்ணி போகலாம்? 10 செகண்ட்ஸ் டைம். ஏன்னா கடைசி டைம். கமான் காய்ஸ். நைட்டு போகும்போது ஒரு 50 இன்ஃபர்மேஷனுக்கு பதிலா ஒரு 80 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், 100 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா தூங்கலாம். ஒவ்வொரு நைட்டும் இனிமே லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றவங்க. கமான் அவ்வளவுதாங்க. இது வந்து டைரக்டா கேட்டிருக்க கொஸ்டின்ங்க. டைரக்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. சோ அப்போ 79 தான் சட்டப்பிரிவுக்குரியது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் गाइस, கமான். அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஈஸியா போடலாம். டைம் தரேன். இந்த குழுவில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். ஆலோசகராக எம்.என். ராய் நியமிக்கப்பட்டார். முதல் கூட்டம் டிசம்பர் 6 நடைபெற்றது. உருவாக்க 64 லட்சம் செலவிடப்பட்டது. அரசியலமைப்பை உருவாக்க. எம்.என். ராய் கிடையாது, பி.என். ராய். முதல் கூட்டம் டிசம்பர் 6 கிடையாது, டிசம்பர் 9. முடிஞ்சிச்சு. அப்ப ஆன்சர் பாருங்க. 1 and 4 எங்க இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி. இவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு. அப்போ கொஸ்டின்ஸை எப்படி அட்டன் பண்ணுன்றது நீங்க டெய்லி காதுல கேட்டுட்டோ இல்ல நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல ஒரு 65 to 70 போட்டுடலாங்க. எனக்கு தெரிஞ்சு 70 போட்டுருவீங்க. 5 கொஸ்டின்ஸ் தான் நீங்களே தப்பு பண்ணா உண்டு. ஸோ அப்போ லைவ் கரெக்டா அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் பில் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்குறது. சரி, ஓகேங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வேகமாலாம் போயிடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுடைய மார்க் 50 மார்க் தான் படிச்சிருக்கீங்க. 50ல 100 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். எவ்வளோன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் பாத்துறேன். ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு நான் உங்க பாக்குற ஒரு பேர் கடைசி வரைக்கும் வந்துச்சுன்னா உங்க ரிசல்ட்ல உங்க பேர் இருக்கும்ன்றத சொல்லிடலாங்க. சோ ஓகேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.